பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 44வது நாள் திரும்பவும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கலங்கவே வேண்டாம், கர்த்தர் நமக்கு முன்பாகவே கடந்து போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னால் புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இந்த சம்பவம் மிக அருமையான ஒரு சம்பவம். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஆண்டவர் பலி செலுத்த செல்லுகிறார். உடனே கீழ்ப்படிந்து மோரியா மலைக்கு தன்னுடைய பிள்ளையோடு கடந்து போகிறார். தன்னுடைய பிள்ளையை பலிபீடத்திலே கட்டினார். கத்தியை ஓங்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை வேண்டாம், உன்னுடைய கீழ்ப்படிதலை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் இப்பொழுது பிள்ளையினுடைய கைகால்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு அவன் நார்மலாக இருக்கிறான். ஆனால் அந்த பலிபீடம் காலியாக இருக்குது. ஆபிரகாமுக்கு அந்த பலிபீடத்தை அப்படியே விட்டு வருவதற்கு விருப்பம் இல்லை. ஸோ ஆண்டவருக்காக பலி செலுத்துறதற்காக போனவன் அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஜெபிக்கிறதற்காக போனவன் எப்படி நம்ம அப்படி பலி செலுத்தாமல் திரும்பி வருகிறது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே அந்த மலையிலே யார் கொண்டு வந்து விட்டாங்கன்னு தெரில, எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஆனால் முட்களிலே சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை அவன் கண்டு அதை எடுத்து அவன் பலி செலுத்தினான். அப்போது இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இவனுடைய பலிக்கான ஆட்டை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். தன்னுடைய பிள்ளை கேட்கிறான், தகப்பனே நமக்கு பலிக்கான ஆடு எங்கே அப்படின்னு பிள்ளை கேட்டுருச்சுல்ல. கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், அதை நீ ஏன் கவலைப்படுற, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த சொன்ன வார்த்தையை ஆண்டவர் அப்படியே கனப்படுத்தி, அதே போல அந்த மலையிலே யாருமே இல்லாத இடத்துல ஆபிரகாமுக்காக கர்த்தர் பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டை ஆதாயப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்கால தேவையை குறித்து தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, என் பிள்ளை வளர்ந்துட்டே இருக்குதே, என்ன பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன், படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன். அப்போது எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்ற பயம் அநேகருக்குள்ள அதிகமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கர்த்தர் நாளைக்கு நடக்க போகிறதை, நாளையினுடைய தேவையை ஆதாயப்படுத்தி கர்த்தர் வைத்திருந்தார். அவன் அதற்காக ஜெபிக்கலை, அதற்காக ஆயத்தம் கூட படலை, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி பலிக்கான ஆட்டை கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கலங்கவே வேண்டாம். அந்த தேவைக்கான பணத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கான அந்த காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற நேரத்தில் உங்களுடைய கண்கள் காணும். அந்த டைமிங்கில் எப்படி ஆபிரகாம் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தானோ அதே போல நான் நம்புகிறேன், உங்களுடைய தேவைக்கான அந்த காரியம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை உங்களுடைய கண்கள் நிச்சயமாக காணும். இது ஆண்டவருடைய வார்த்தை. அதை ரொம்ப வெற்றியாக நீங்கள் முடிப்பீங்க, சந்தோஷமாக நீங்கள் முடிப்பீங்க. மிச்சம் எடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு விசேஷமாக வேதத்திலே தன்னுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த 3 நபர்களை நான் தியானித்தேன். முதலாவதாக பேதுருவினுடைய வாழ்க்கையை எடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா, அவன் கல்வி அறிவில்லாதவன், பேதையாக இருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப பெருசாக பேச தெரியாது, ரொம்ப பேதுருவை எடுத்தால் அவர் பயந்தாங்கொள்ளி அப்படின்னுலாம் நம்ம பேர் சொல்லலாம். ஆனால் இந்த மனுஷனுக்கு பாருங்க, ஆண்டவர் அவருடைய பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போது கர்த்தர் அந்த தேவைக்கான, அந்த டைமிங்கான ஞானத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். என் பிள்ளை இந்த வயசில் ஸ்டேஜில் நிற்பான், என் பிள்ளை இத்தனை பேரை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு பயன்படுத்துவேன். அன்னைக்கு போய் ஆண்டவரே நான் என்ன பேசுறது, எப்படி பிரசங்கம் பண்ணுறது, இத்தனை 1000 பேர் வந்திருக்கிறாங்களே, எப்படி நான் ரட்சிப்புகளை நடத்துகிறேன், அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்காம அந்த ஞானத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை,
இந்த சத்தத்தை கேட்க 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 ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க, உங்கள் கண்கள் காண போகிறது. இல்லை ஐயோ எங்கள் பிள்ளையினுடைய கையில் கொடுக்கப்படுகிற பொறுப்புக்கு அவன் என்ன செய்வான், எப்படி அதை காரியத்தை பண்ணுவான், எப்படி எங்கள் குடும்பம் அந்த காரியத்தை பண்ணும். இல்லை, அந்த நேரத்தில் காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கே அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், இன்னைக்கே அதை நினச்சி யோசிக்க வேண்டாம். ஐயோ நான் என்ன பண்ணுவேனோ அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். அந்தந்த டைமுக்கு அந்த வாசலை திறப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக வேதத்தில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் அப்படின்னு நான் தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவன் ஒரு வனாந்தரமான வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. பிள்ளைகளை ஒவ்வொரு ஊராக மாற்றி இங்கே கொண்டு வச்சு அங்கே கொண்டு வச்சு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாமனார் 10 டைம் சம்பளத்தை ஏமாத்துறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்தது எல்லாமே செலவழிந்து போயிட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் பஞ்சம். இந்த பஞ்சத்தினால நிறைய ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய இடத்துல ஆபத்துகள் வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த பஞ்சத்திலே அந்த மனுஷனையும் அவனோடு கூட சேர்ந்த அந்த 70 பேரையும் கர்த்தர் காப்பாற்ற முன்கூட்டியே ஆண்டவர் யாரை கொண்டு போனார்னா யோசேப்பை கொண்டு போனார். இப்போ ஆண்டவரே இந்த 70 பேரை நான் எப்படி காப்பாற்றுவேன், எங்கேருந்து இவங்களுக்கு சாப்பாடு வரும், எந்த ஊர்க்காரங்கள்ட்ட நான் போவேன். அப்போது யாக்கோபுக்கு எதுவுமே தெரியல, தன்னிடத்துலையும் இல்லை, தன்னாலையும் பண்ண முடியாது, இன்னொரு இடத்துலையும் போக முடியாது. அப்போ தான் ஒரு செய்தி வருது, எகிப்தில் தானியத்தை விற்கிறாங்க, அங்கே வரீங்களா அப்படின்னு. அப்போது எகிப்தில் போய் இவங்க தானியத்தை வாங்கணுன்னாலும் எல்லாம் செலவழிந்து போயிட்டா எப்படி வாங்க முடியும்? ஆனால் ஆண்டவர் முன்கூட்டியே யோசேப்பை அங்கே வைத்து இந்த யாக்கோபனுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளையில் ஒரு பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு உயர்வை கொடுத்து அந்த பிள்ளையின் நிமித்தமாக அவங்க குடும்பத்தை போஷிப்பார். அந்த பிள்ளையின் நிமித்தமாக அந்த திருமண காரியம் நடக்கும். அந்த பிள்ளையின் நிமித்தமாக அந்த வீட்டை கர்த்தர் வாங்க உதவி செய்வார். அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். பிள்ளை இல்லையா, உங்களுடைய கணவனாராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்றை கொண்டு கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமேன். மூன்றாவதாக நான் வேதத்தில் தியானிக்கும் போது ரூத்தின் புஸ்தகத்திலே நான் தியானித்தேன். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவ்வளோதான் கல்யாணமாகி அவ்வளோதான் கணவனார் இறந்து போயிட்டாரு. இப்போது தன்னுடைய சொந்த ஊரில் இல்லாமல் தன்னுடைய மாமியாரோடு கூட வர்றாங்க. அந்த மாமியார் தான் அதான் சொல்கிறாங்க, மகளே நீ என்ன இப்படி நினச்சிட்டு இருக்கிற, நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, அங்கே போனாலாவது அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், நான் இனி எப்படி குழந்தையை பெத்தெடுப்பேன், எனக்கு வேற ஒன்றும் கவலை இல்லை, உன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சாதான் கவலை, உன்னுடைய திருமணத்தை நினைச்சாதான் கவலை, உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன், உனக்கு எப்படி ஒரு புருஷனை நான் பார்ப்பேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த மாமியார் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரூத்தும் நகோமியும் அந்த பெத்லேமுக்கு வருகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் ரூத்துக்கு போவாசை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ரூத்துக்கு தெரியாது, நகோமிக்கு தெரியாது, ஐயோ நம்ம கல்யாணம் பண்ண போறவருடைய வயல்வெளியில் தான் நம்ம பொறுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரூத்துக்கு தெரியாது. அவங்க அதை யோசிக்கவே இல்லை. அந்த மனுஷன் மெதுவாக அழகாய் பேசும்போது கூட அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், பேதுருக்கு ஆயத்தம் பண்ணி வைப்பாரானால், ஆமேன், யாக்கோபுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாரானால், இந்த ரூத்துக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாரானால், உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைக்க மாட்டாரா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைக்க மாட்டாரா? அந்த தேவைகளுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க மாட்டாரா? கண்டிப்பாக, நிச்சயமாய். ஆபிரகாமுக்கு மலையிலே யாரும் போக முடியாத இடத்திலே பலிக்கான ஆட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த 100 days முடிகிறதற்குள்ள ஒரு மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத உங்களுடைய கண்கள் காணும், நிச்சயமாய் காணும். நான்
உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா. எதிர்காலத்திற்கான தேவைகளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், எதிர்காலத்திற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்டு எத்தனை பேர் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறார்களோ, நாளைக்கு என்ன செய்வேன், அடுத்த வருஷம் என்ன செய்வேன், 5 வருஷம் தாண்டி என்ன பண்ணுவேன் அப்படின்ற கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரு தைரியத்தை கொடுத்து, ஆண்டவரே, வெகு சீக்கிரத்தில் நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக நன்றி ஏசப்பா. இந்த 100 days முடிகிறதுக்குள்ள இந்த அற்புதம் நடப்பதாக. தகப்பனே, ஜெபக்குறிப்பை அனுப்புகிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. அந்த ஜெபக்குறிப்புகளை நீங்க பாருங்க ஆண்டவரே. இது ஒரு மனுஷனால சரி பண்ண முடியாது, இது தேவனால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அத்தனை ஜெபக்குறிப்புகளும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும் வாழ்த்துகிறேன். God bless you. மாலையிலே நாளை சந்திப்போம். தேங்க்யூ.